இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃபர்மெண்டட் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் ஆல்சோ சைனீஸ் இதை ஹீலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. ராஜா காலத்தில் ராஜாக்களுக்கு மட்டுமே தனியாக ஸ்பெஷலாக வழங்கப்பட்ட ட்ரிங்க் இது. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரூட் வேணும். நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணாலும் எடுத்துக்கலாம், எக்ஸப்ட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆப்பிளை யூஸ் பண்ணி கம்பூஜா ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்காப்பி நம்மளுக்கு தேவைப்படும். ஸ்காப்பி செய்கிறதுக்கு நம்ம யூஸ்வலாக டிகாக்ஷன் செய்வோம்ல, அது செஞ்சு எடுத்துக்கலாம். அது கூடவே 2 இல்லை 3 கிராம்பு, ஒரு பட்டை, நல்ல சின்னதாக கட் பண்ண ஃப்ரூட். நான் இன்றைக்கி ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிளை நீங்கள் நல்ல சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணால் டக்குன்னு ஃபர்மெண்ட் ஆகாது. எப்படியோ நம்ம 3 days கழித்து நம்ம திரும்பியும் அதை செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் ஒரு ஜாரில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்காப்பி ஆட் பண்ணுறேன், டிகாக்ஷன் ஆட் பண்ணிவிட்டு சின்னமன் 1, அப்புறம் கிராம்பு, இது 3த்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க ஆப்பிள், அதுக்கப்புறம் ஆப்பிள் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் இல்லாட்டி நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் கார்பனேட் ஆகிடும். எப்படியும் நீங்கள் சுகர் போட்டதுக்கப்புறம் புளிப்பு சுவை தான் வருமே தவிர்த்து சுகர் டேஸ்ட் ஓவராக வராது, கார்பனேட்டட் ஆகிடும். அதுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவைப்படுதோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஜாரில் ஏதாவது ஒரு கிளாத்தை வச்சு லைட்டாக சீல் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மூடியை சரியாக மூடாமல் ஏர்டைட் கண்டெய்னராக இருந்தால் லைட்டாக ஸ்பேஸ் வச்சு மூடுங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் அஜாராக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் எறும்பு தொல்லை இருக்குது, இதேமாரி பண்ணால் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த ஜாரை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. எறும்பு வராது. ஏன்னா எறும்பு ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும் வரும்போது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஒரு 3 days கழித்து நீங்கள் திரும்பி ஓப்பன் பண்ணி பட்டை வகைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பியும் அந்த ஆப்பிளை நல்லா அரைச்சிட்டு திரும்பி ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, ஆப்பிளோட எசன்ஸ் ஃபுல்லாகவே இதில் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபர்மெண்டேஷன் ஒருத்தருக்கும் மாறும். கார்பனேட்டட் ட்ரிங்க் குடிக்கிற ஃபீல் வரும். ஆனால் ஓவராக புளிச்சு போயிட்டுனா ரொம்ப புளிக்கும். அதனால ஒரு 5 days கழிச்சிட்டு ஃபில்ட்ரு அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 to 7 days அவ்வளோதான். அதை தாண்டி போச்சு அப்படின்னா ரொம்ப புளிச்சிரும். ஃபில்ட்ரு அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 month வரையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரிங்க்கில் 1/4 tumbler எடுத்துகிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நீங்கள் குடிக்கலாம். எந்த ஒரு மிக்சிங்கும் பண்ணாமல், தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேணாம். இது கூடவே ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் குடிக்கலாம். இது இயர்லி மார்னிங்கில் குடிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ நீங்கள் குடிக்கலாம். இது 1 month வரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.